ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியின் சமையல். நம்ம இப்போ ஊருக்கு போயிட்டுருக்கோம். பொங்கலுக்கு இந்த தடவை அம்மா ஊருக்கு நாங்கள் போயிட்டோம். கோயிலில் கொஞ்சம் பூஜையெல்லாம் செய்ய வேண்டி இருந்தது. திருவாரூரில் பாத தரிசனம் வேறு நடந்தது முதல் நாள் பொங்கல் அன்னைக்கு. அதனால் அதையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். ரொம்ப காலம் ஆகிட்டு நான் அதெல்லாம் பார்த்து. அப்போ போகிற வழியில் ஒரு கடையில் நாங்கள் சாப்பிட்றதுக்கு நிறுத்தினோம். அங்கே பார்த்திங்கன்னா இந்த பழைய ஜாமான்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கம் வச்சுருந்தாங்க. பழைய காலத்து இட்லி பானை, அந்த ஒரு செப்பு தேகுசா, அதேமாரி பார்த்திங்கனாக்கா பழைய தூக்குவாளி, டிஃபன் கேரியர், இது எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நம்ம சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள 10 பைசா 20 பைசா அந்த காயின் எல்லாமே அதுமாரி கலெக்ஷன் பண்ணி நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ அதை நீங்களும் பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு பக்கம் ஜீரக தண்ணி வச்சுருந்தாங்க, ஒரு பக்கம் ஆவாரம் பூ தண்ணி வச்சுருந்தாங்க. பரவாயில்ல, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா எல்லோரும் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தோம். ஒரு வழியாக மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கெல்லாமே நாங்கள் ஊருக்கு ரீச் ஆகிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த பாத தரிசனம் சாமியோட கால் தெரியும். ரொம்ப விசேஷமாக ரொம்ப இதாக பண்ணுவாங்க. நாங்கள் நேராக அது சாமி ஒரு 3லேருந்து 4 மணிக்குள்ளே எடுத்துருவாங்க. அதனால் நேராக கொஞ்ச நேரம் வீட்டில் இருந்துட்டு உடனே நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். அம்மாவும் எங்கள் கூட வந்தாங்க. அது கியூவு நிறைய நின்றுது. ஆனால் நாங்கள் வேறு பக்கமாக இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் போய் சாமியை பார்த்துட்டு பிரசாதம்லாம் கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தால் அம்மாவும் பார்த்திங்கனாக்கா இங்கே சமையல் பண்ணியிருந்தாங்க. இந்த முட்டைக்கோசு, கத்திரிக்காய் வறுவல், பரங்கிக்காய், வெண்டைக்காய் சாம்பார் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் அம்மா பார்த்திங்கன்னா நைட்டு கோலம் போட்டாங்க. விடிஞ்சால் பொங்கல் அன்னைக்கு நைட்டே மாக்கோலம் போட்டுட்டாங்க. பார்த்திங்கனாக்கா இப்போ அதெல்லாம் நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்களும் அதை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.